இந்த வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மேலே கார்டில் இருக்கும். அது கண்டிப்பாக பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அண்ட் இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வரலாம். உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபெமிலியராக இருப்பீங்கன்ற ஐடியாவில் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம கிளாஸ்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா டைம்லையும் நம்ம ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு மட்டுமே ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். பேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு கீழே நம்ம வந்து நிறைய இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பென்குவின், பேரட் அண்ட் ஆஸ்ட்ரிச்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் ஐடியா என்ன அப்படின்னா எல்லா பறவையும் பறக்க முடியும் அப்படின்ற ஐடியாவில் நம்ம ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அது வந்து பூலியனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் எல்லா பேர்ட்னாலையும் பறக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பென்குவின் எடுத்துக்கோங்க. என்னதான் பென்குவின் வந்து ஒரு பேர்டாக இருந்தாலும் அதனால பறக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஆஸ்ட்ரிச்சும் அப்படிதான். அதுவும் ஒரு பேர்டு தான், பட் அதனால பறக்க முடியாது. பட் இதே பேரட் எடுத்துக்கோங்க, அதனால பறக்க முடியும். ஒரே ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு மட்டுமே நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் கிரியேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பேஸ் பண்ண மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பென்குவின் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எழுதலாம். பட் அப்படி எழுதணும்னா நம்ம பேர்ட் அப்படின்ற கிளாஸ் எழுதுனது வேஸ்ட்டாக போயிடும். பிகாஸ் பென்குவின் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக கிளாஸ் கிரியேட் பண்ணால் அகெயின் நம்ம பேர்டுக்குள்ளே என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கொண்டு வரணும். ஸோ அதாவது 2 லெக்ஸ் இருக்கும், 2 ஐஸ், அதுக்கப்புறம் ஒரு நோஸ், தென் அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பேர்ட் டெம்ப்ளேட்ல ஆல்ரெடி வச்சிருப்போம். பட் இருந்தாலும் பென்குவினால பறக்க முடியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நம்ம இன்னொரு தனி பேர்டு வந்து கிரியேட் பண்றது ஒரு வேஸ்டா இருக்கும். ஸோ அதனால பேர்ட்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம பென்குவின்ல இன்ஹெரிட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அது பறக்குமா பறக்காதா அப்படின்றது. ஸோ அதை மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் சிம்பிளா இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஐ எம் பேர்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்றோம். அதுக்கப்புறம் வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ஐ வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேர்டு கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பேரட். இப்போ பேரட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். அதாவது பேர்டோட ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். இப்போ பேரட் ஈக்குவல் டு பேர்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால அதோட கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் கால் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பேரட் டாட் வில் ஃப்ளை அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ வில் ஃப்ளைல என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஐ வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐ எம் அ பேர்ட் ஐ வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைச்சிருச்சு. இப்போ பென்குவின் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். பென்குவின் ஈக்குவல் டு பேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பிகாஸ் பென்குவினும் ஒரு பேர்டு தான், அதனால பேர்ட் கிளாஸ் வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வில் ஃப்ளை அப்படின்ற மெத்தடை கால் பண்ணோம்னா ஐ வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். பட் அது வந்து வரக்கூடாது. பிகாஸ் பென்குவினால பறக்க முடியாது. ஸோ அதனால ஐ வில் நாட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பென்குவின் அப்படின்னு சொல்லி இன்னொரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள திரும்பவும் இதே ஆட்ரிபியூட்ஸை கொடுத்துட்டு அப்போ வில் ஃப்ளை அப்படின்ற மெத்தடுக்குள்ள வந்து ஐ வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பட் இப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம கோட் வந்து ரொம்ப லாங்காக போகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வரோம். ஸோ இப்போ எப்படி இன்ஹெரிட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக கிரியேட் பண்ற மாதிரி தான் கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றோம். தென் பென்குவின் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இங்க பேர்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது அங்க வந்து பராந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இங்க பென்குவின்ல பராந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள பேர்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பென்குவின் அப்படின்ற கிளாஸ் வந்து இந்த பேர்ட் கிளாஸோட ஒரு சைல்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க நீங்க பாக்குற மாதிரி தான் பென்குவின் அப்படின்றது பேர்ட்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் இன்ஹெரிட் பண்ணும், இன்க்ளூடிங் இந்த வில் ஃப்ளை அப்படின்ற மெத்தடையும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வில் ஃப்ளை அப்படின்ற மெத்தடை மட்டும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து ஐ வில் நாட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்றோம். இப்போ நம்ம இந்த பென்குவினுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பென்குவினுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று வைக்கலாம். ஸோ பென்னி அப்படின்னு சொல்லி ஒரு பென்குவின் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பென்னி ஈக்குவல் டு பென்குவின் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இது இன்ஹெரிட்டட் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து பென்னி டாட் நம்மளோட ஃபங்க்ஷன் வில் ஃப்ளை அப்படின்றது. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐ எம் அ பேர்ட் ஐ வில் நாட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இங்க வந்து நம்ம சிம்பிளா இந்த 2 லைன் ஆஃப் கோடை மட்டும் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். பட் இதுவே இதுல வந்து ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. இதே மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது. பட் நமக்கு இந்த ஒரு கிளாஸ் மட்டும் டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பை த வே இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.
இப்போ இன்னொரு சின்ன கான்செப்ட் ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்த மாதிரி தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். கலர் அண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி. தென் இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கிரீன் அண்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறோம். ஸோ பேரட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரீன் அண்ட் ஸ்மால் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பேரட் டாட் அண்டர்ஸ்கோர் டிக்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ பார்த்தீங்கன்னா கலர், தென் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரீன். இது நம்ம இங்கே மெத்தடில் டிஃபைன் பண்ணியிருக்கிறதா. கலர் அப்படின்றது வந்து கீ, நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ அப்படின்றது இங்கே கிரீன். ஸோ பை த வே டிக்ஷனரியில் கீஸ் வேல்யூஸ் இதெல்லாம் தெரியல அப்படின்னா அதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மேலே கார்டில் இருக்கும். அண்ட் தென் சைஸ் அப்படின்றது கீ, ஸ்மால் அப்படின்றது அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஸோ அதையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து $dict அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் வந்து டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேரா நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் இதில் இருக்க டெர்மினாலஜிஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பேர்ட் அப்படின்றதுல இருந்து தான் நம்ம இந்த பென்குயின் அப்படின்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இந்த பேர்ட் அப்படின்ற கிளாஸோட பேர் வந்து பேரண்ட் கிளாஸ், பென்குயின் அப்படின்றதோட பேர் வந்து சைல்டு கிளாஸ். ஸோ அப்படி இல்லைன்னா பேரண்ட் கிளாஸ்க்கு இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பென்குயின் வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். டிரைவ்டு கிளாஸ், சைல்டு கிளாஸ் இது எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி பேரண்ட் கிளாஸ், பேஸ் கிளாஸ் இதெல்லாமே ஒன்று தான். டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து பேரண்ட் கிளாஸ் மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நம்ம பேர்ட் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ், அப்படி இல்லைன்னா சூப்பர் கிளாஸ்னு சொல்லலாம். பேர்ட் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், அப்படி இல்லைன்னா பேஸ் கிளாஸ். இது மூணுமே சேம் தான். பென்குயின் பார்த்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ் இல்லைன்னா சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறதுக்கு சூப்பர் அப்படின்ற கீவேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளா சூப்பர் அப்படின்னு கால் பண்ணோம் அப்படின்னா அதோட பேரண்ட் கிளாஸ் என்னவோ அதை வந்து ரெஃபர் பண்ணும். இப்போ இந்த சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற வில் ஃப்ளை அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஐ வில் நாட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஏன் ஐ வில் ஃப்ளை வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்குது அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து அண்டர்ஸ்கோர் யூனிட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா சூப்பர் டாட் வில் ஃப்ளை அப்படின்ற மெத்தட் வந்து கால் பண்ணும். ஸோ அப்போ இந்த மெத்தடு ஃபர்ஸ்ட் கால் ஆகும். அந்த மெத்தட் கால் பண்ணி ஐ வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ வில் ஃப்ளை அப்படின்ற நம்ம மெத்தட் வந்து நம்ம சைல்டு கிளாஸ்லையும் அதே நேமில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஓவர் ரைட் பண்ணோம். இப்போ திரும்ப நம்ம வில் ஃப்ளை அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம். இப்போ இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஐ வில் நாட் ஃப்ளை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளாஸ் மட்டும்தான் இன்ஹெரிட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் பைத்தனில் வந்து அலௌடு தான். அதாவது இப்போ பேர்ட் அப்படின்றத நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்கெட்ஸில் பேர்ட் அப்படின்னு மட்டும் கால் பண்ணியிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வேற ஏதாவது கிளாஸ் நேம் கொடுப்போம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி ஃபியூச்சரில் வர வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் வீடியோஸ் மேலே கார்டில் இருக்கும், அதுவும் கண்டிப்பாக பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.